வணக்கம் நேயர்களே, கடவுளர் டிவி நேயர்கள் லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பேர் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள். உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கிறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் எப்போதுமே வந்து அந்த உங்களுடைய தசா புத்தி அந்தரங்கள் என்ன இருக்கோ அதை நோட் பண்ணிக்கிங்க. அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பொது பலன் வரும், அப்புறம் தசாபுத்தி பலன் வரும். என்ஜாய் பண்ணுங்கள். மீனராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களது ராசியாதி குரு சுக்கிரனுடைய சாரத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா 1, 2 பரிவர்த்தனை நட்சத்திர பரிவர்த்தனை தேவையான விஷயங்களுக்கு வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதார ரீதியில் ரொம்ப சிறப்பான விஷயங்கள்னா கண்டிப்பாக சிறப்பான விஷயந்தான். பட் டென்ஷன் இருக்குமா அப்படின்னா சுக்கிரன் உங்களை வந்து ராசியிலே இருக்கும்போது அது 3, 8ஆம் அதிபதி ஒரு பெருத்த ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து சுக்கிரன் உச்சமாகி சுக்கிரன் வந்து குருவுடைய சாரத்தில் போகும்போது குடும்பத்தில் வந்து ஒரு பெரிய பணம் பரிமாற்றங்களால் சின்ன சின்ன டென்ஷன்கள் கலகங்கள் வருவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்து நடந்துக்குங்க. 2ஆம் அதிபதி, ஸோ 2ஆம் அதிபதியான செவ்வாய் 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12லும் நிறைய ட்ராவல் இருக்கும். குடும்பத்திற்காக நிறைய செலவு செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கும். மற்றபடி வெளிநாடு செல்வர்கள்லாம் வந்து ஒரு சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3, 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்கள் ராசியில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு தேவையில்லாத வம்பு வழக்கு உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரும் பணம் முதலீடு சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக. தொழிலில் வந்து ஒரு பெரிய பணம் தேவைப்படுது, நான் கடன் வாங்கி போடுறேன், கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் தான் ரஸ்க்கு சாப்பிட முடியும், இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லிவிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து 4ஆம் அதிபதி, ஸோ 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு 2இல் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். பொருளாதார ரீதியில் வந்து ஏதாச்சும் குடும்பத்திற்காக கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படலாம். சொத்துக்கள் வந்து கடனில் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். கணவன் மனைவியோட வந்து கொஞ்சம் இந்த சிடுன்னு இருக்கிறதும் தவிர்க்க முடியாதான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 5ஆம் அதிபதி, ஸோ 5ஆம் அதிபதியான சந்திரன், ஸோ 5ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நீங்கள் நினச்சதெல்லாம் கைகூடி வருவதற்கான ஒரு சிறப்பான விஷயங்களும் குழந்தையோட வளர்ச்சியாக ரொம்ப சிறப்பாக இருக்கும். 6ஆம் அதிபதி அந்த சூரியன் வந்து ராசியிலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துரும். பட் இருந்தாலும் வந்து நிறைய வேலை பளுக்களை அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு, ஐயோ என்னடா இப்படி படுத்துறாங்களேங்கிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் பொருளாதார ரீதியில் வந்து வளர்ச்சி இருக்குமானா பொருளாதாரத்தை விட மன ரீதியான விஷயம், மன உளைச்சல் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் பார்த்து தான் போகணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதியான புதன், 7ஆம் அதிபதி புதன் வந்து கேதுடைய சாரத்தில் போகும்போது பொருளாதார ரீதியில் வந்து குடும்பத்திற்காக கொஞ்சம் கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அமைதியை தேடி கொஞ்சம் போவீங்க. என்ன ஒரு மாதிரி அமைதியாக இருக்கணும் போல் தோணுது, என்ன போய் தனியாக உட்கார்றாங்க மாதிரி எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த மெடிடேஷன் சாண்டிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அது பார்த்துக்குங்க. 8ஆம் அதிபதி சுக்கிரன் ராசியிலே இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பெண்கள் சம்மந்தமான விஷயங்கள், நீங்களே பெண்களாக இருந்தீங்கன்னா போகிற இடங்களில் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. தேவையில்லாத விஷயங்கள், பொருளாதார ரீதியில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்ப ரீதியான விஷயங்களே மற்றவங்ககிட்ட பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அது பார்த்துக்குங்க. 9ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாயோட விஷயங்கள் வந்து 12இல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயம், கொஞ்சம் செலவுகள் ஏற்படலாம். நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வது, வெளிநாட்டில் பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதி குரு வந்து 2இல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, தொழில் ரீதியான விஷயம், பெரும் பணம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் அதனால் ஒரு டென்ஷன் இருக்குமானா கண்டிப்பாக டென்ஷன் இருக்கும். ஏன்னா 3, 8ஆம் அதிபதி சுக்கிரனுடைய சாரத்தில் ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது குடும்பத்திற்கு ஒரு பெரும் பணம் தேவை, அந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை எடுக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. 11ஆம் அதிபதி சனி வந்து 12இல் இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுக்கும். பட் லாபங்கள் இருந்தால் கொஞ்சம் அலைச்சலும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக தவிர்க்க முடியாது. இதெல்லாம் ஒரு பொதுவான பலன்கள். இப்போ தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து சிறப்பான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். வேலையில் நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் சூரியனுக்கு வந்து ஒரு கேதுடைய பார்வை இருக்கும்போது சின்ன மன உளைச்சல், சின்ன ஸ்ட்ரெஸ்ஸுகளை கண்டிப்பாக ஏற்படும். பட் இருந்தாலும் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகளுக்கு கொஞ்சம் உழைப்பு அதிகமாக தேவைப்படும். மீன லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தி அந்தரம் நடக்கும்போது எப்படி இருக்கும். சந்திரன் 5ஆம் அதிபதியாக இருந்து நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களையும் கொடுத்துரும். ஸோ நல்ல வளர்ச்சிகளும் சிறப்பான விஷயங்களும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதில் எந்த வித மாற்றமில்லை. வாரத்தின் கடைசி பகுதியில் மட்டும் குழந்தைகளோட சேட்டைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவங்களுக்காக கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும். செவ்வாய் வந்து 2, 9ஆம் அதிபதியான செவ்வாய் 12இல் இருக்கும்போது குடும்பத்திற்காக கொஞ்சம் கடன் வாங்குறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். சில பேர் வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படும். அதனால் நல்ல லாபங்கள் வரும், கண்டிப்பாக நல்ல லாபங்கள் வரும்.
ஸோ அதெல்லாமே சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மீன லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி அந்தரம் நடக்கணுங்க. லக்னத்தே ராசியிலே ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ராகு வந்து உங்களுக்கு புதனுடைய சாரத்தில் போகும்போது 2, 4, 7 9 சொத்துக்கள், புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கான ஒரு பெரிய கடன் வாங்கலாம், ஒரு சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை நிறைய பேருக்கு ஏற்படுத்தும். ஸோ எல்லாமே சிறப்பான விஷயங்கள் தான். கொஞ்சம் மன உளைச்சல் குடும்பத்தில் வந்து சின்னதாக மன அமைதி இல்லை, நான் மெடிடேஷன் பண்ணுறேன், சாண்டிங் பண்ணுறேன், ஸோ கொஞ்சம் பக்தி மார்க்கத்தை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு ஏற்படும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்த கேது தசாபதி அந்தரம் நடக்கணும். கேது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து அந்த கணவன் மனைவிக்கினோட வந்து வெடுக்கெடுக்குன்னு பேசுறது, கொஞ்சம் வந்து மன உளைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஸோ லாபங்கள் இருக்குன்னா லாபங்கள்லாம் இருக்குது, பட் வந்து அந்த நடைமுறை சிக்கல்களில் வந்து டே டு டே லைஃப்பில் வந்து சின்ன சின்ன மன உளைச்சல்கள், மனசில் வந்து ஒரு சின்ன சின்ன காயங்களை ஏற்படுத்தும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து மீன லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுத்திகள். ஸோ இந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா வந்து ராகுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போகுது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு சம்மந்தமான விஷயங்களையும் பார்த்திங்கன்னா அது வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன இது கொண்டு வந்துடுங்க. ஸோ அதனால் வந்து இதை கொஞ்சம் பார்த்து பண்ணணும். வேற ஒன்று தசாபுத்திங்கிறது வந்து நம்ம கணக்கில் எடுக்கும்போது வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணும்போது எல்லாமே பார்த்து தான் பண்ணணும். இப்போ செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து 2 9ஆம் அதிபதியாக இருந்து 12 இருக்கும்போது குடும்பத்துக்காக ஒரு செலவு பண்ணுறது, அப்பாக்காக செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து விட்டுரும். அதே நேரத்தில் மீன லக்னமாக இருந்து குரு தசாபதி அந்த தொழில் ரீதியான விஷயங்கள் பெரும் பணம் போடுறதுக்கெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. பெரிய பணத்தை போட்டு மாட்டிக்காமல் இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே மாதிரி மீன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க, உங்களுக்கு வந்து சனி வந்து 12 இருக்காருங்க. அதுவும் வந்து ராகுடைய சாரத்தில் வந்து நிறைய, அதாவது பெரிய லாபங்களை நோக்கி நம்ம வந்து அலைஞ்சிக்கிட்டு இருப்போம். கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் பிற்காலத்தில் நல்ல லாபங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திடும், அது நல்ல லாபங்களை கொடுத்துருங்கிறது தான் உண்மையான விஷயம். மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்போது புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 7ஆம் அதிபதி புதன் வந்து 2ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. பட் சின்ன சின்ன மன உளைச்சல்களையும் மன காயங்களையும் கணவன் மனைவியினுடைய ஏற்படுத்தும். தாயாருடைய பேச்சுக்கள் கொஞ்சம் ஏடாவிடமாக பேசுகிறதெல்லாம் அதெல்லாம் ஆல் இந்த கேம் இல்லை, ஒரு பட முடியாது. ஸோ கேதுவும் பார்த்திங்கன்னா வந்து 7ல் இருக்கும்போது கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுறதை தவிர்க்க முடியாது. மீன லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியில் இருக்கும்போது வம்பு வழக்குகள் நம்மளுக்கு தேடி வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமான பெரும் பணம் முதலீடு சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து ராசியில் இருக்கும்போது அது தேவையில்லாத நைட்டு படுத்தா தூக்கம் வராது, ஐயோ நடாது படுத்தி எடுக்கிறாங்களே பிற விஷயங்கள். குடும்பம் பொருளாதார ரீதியில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டங்கள். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். எங்கே இருந்தாலும் ஒரு மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணி கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பெண் பார்ப்பது இல்லை மாப்பிள்ளை பார்க்குறது அப்படிங்கிற ஒரு டென்ஷனாகவும் திருமணத்திற்காக பார்க்குறது வந்து நடக்கிற டிலே. ஸோ இதனால் ஏன் டிலே ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு 18 19 வயசில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த காலகட்டங்கள் வேறு. அன்றைக்கி வந்து கொஞ்சம் படிப்பறிவு ரொம்ப கம்மியாக இருந்த ஒரு காலகட்டமாக இருந்தது. இன்றைக்கி வந்து எல்லாருமே நல்லா படிச்சிட்டோம். ஸோ நல்லா படிச்சிட்டோம், நல்ல ஓரளவுக்கு வந்து வேலையில் இருக்கும். குறைஞ்சபட்சம் வந்து எல்லாமே ஒரு 20,000 25,000 சம்பளத்தில் எல்லாருமே, ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக, ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜே ஒரு நல்ல லெவலில் அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிடறாங்க. பட் ப்ராப்ளம் எங்கே இருக்குது அப்படின்போது, இன்றைக்கி வந்து டெக்னாலஜி ரொம்ப பெருசாகி போச்சுங்க. அன்றைக்கி வந்து ஒரு பொண்ணு வந்து பூ பெய்தவன்னு எல்லாருக்குமே சொல்லுவாங்க. ஏன்னு சொல்லுவாங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து ஒரு திருமணத்துக்கான பொண்ணு இருக்கா, ஸோ அதனால் வந்து பாருங்கள். பட் இன்றைக்கி வந்து அது அநாகரிகமான விஷயந்தான், அதை நானும் ஒத்துக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து பெருசாக சொல்லணும்னு அவசியம், அது ஒரு உடல் மாற்றத்தை போய் மற்றவங்கள்ட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பட் இன்றைக்கி வந்து மாடர்ன் டெக்னாலஜியில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு மேட்ரிமோனியில் சைட்டில் வந்து நம்ம ஃபோட்டோவோ நம்ம டீட்டெயில்ஸோ கொடுத்துறோம். ஸோ டீட்டெயிலை கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கேருந்து அங்கேருந்து இங்கேன்னு பார்த்துக்கிட்டே வராங்க. பட் இவங்க பார்க்குறதுல இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் சொல்லுவோம். ஏன்னா இன்றைக்கி காலம் கடந்து நான் இன்றைக்கி நிறைய மேட்ரிமோனி சைட்டில் வந்து என்னோடய பர்சனல் எங்களுடைய குடும்பத்துக்காக பார்க்கும்போது, மேட்ரிமோனி சைட்டில் வந்து எல்லா பொண்ணுங்களும் பார்த்தா 27 28 29ன்னு சொல்லிட்டு அந்த வயது அதிகமாக போயிட்டு, காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க வந்து அந்த மேட்ரிமோனி சைட்டில் போய் பார்க்கும்போதே உடனே வந்து ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறாங்கன்னா, அந்த மாப்பிள்ளைக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதே வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, எவ்வளோ எந்த கம்பெனியில் இருக்கார், என்ன வேலையில் இருக்கார், இதுதான் பார்க்குறாங்க. பட் இது பார்க்குறது கரெக்டாக தப்பானா, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் லெவலுக்கு பார்க்குறது வந்து நான் தப்புனே சொல்லணும்னா, ஏன்னா ஒரு எய்ம் பிக்குங்கிறது வந்து எல்லோருக்குமே வேண்டி
ஏன்னா இவங்க ஒரு 25,000 சம்பளம் ஒரு 50,000 சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது வந்து நியாயம். அது வந்து எந்தவித தப்பும் கிடையாது. இன்றைக்கி ஒரு 50,000 சம்பாதிக்கிறதுங்கிறது நியாயமான விஷயம். ஆனால் ஒரு 25,000 சம்பாதிக்கிற பொண்ணு வந்து 1,50,000 ரூபா வந்து எனக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறதா இன்றைக்கி ஒரு பெரிய காமெடியான விஷயம். அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்லையும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வெப்சைட்டில் வந்து ஒரு பொண்ணை பார்க்குறோம். பொண்ணை பார்த்தோன்னா இந்த பொண்ணு வந்து இதுதான் படிச்சிருக்கா, இது தேவையில்லை ரிஜெக்ட் பண்ணுறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன ஏதே தெரியாது, சும்மா ரேண்டமாக போயிட்டு அவங்களும் வந்து தூக்கி போட்டு போகிறனால காலதாமதம் அதிகமாகி இன்றைக்கி ஸ்டேட்டஸில் வந்து பார்த்திங்கன்னா 28, 29 வயதாகியும் நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க. ஸோ இது ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பெண், அதாவது அவங்க வந்து எங்கள் வீட்டு ஆப்போசிட்டில் இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ நாங்கள் அத்தன்னு தான் கூப்பிடுவோம். ஸோ அந்த பையனும் நானும் ஒரு கிளாஸ்மேட்டு. அப்படி இருக்கும்போது அத்தன்னு கூப்பிடுவோம். அவ்வளோ அழகாக இருப்பாங்க, சும்மா ஸ்ரீ ஸ்டார் மாதிரி அவ்வளோ அழகாக. அவங்க படிப்பு பார்த்திங்கன்னா அப்போயும் நல்ல ஒரு படிப்பு, நல்ல டபுள் டிகிரி எல்லாமே வச்சுருக்காங்க. நல்ல ஒரு குடும்பமும் நல்ல ஒரு வசதியான குடும்பம் தான். ஸோ இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்ல வசதியான இருந்தவங்க. அவ்வளோ அழகும் படிப்பறிவும் நல்ல வசதியும் இருந்தவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க வரும்போதெல்லாம் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவனுக்கு மூக்கு சரியில்லை, வாய் சரியில்லை, எது சரியில்லைன்னு சொல்லுவாங்க. வந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா ஏர்ஃபோர்ஸு இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஜினியர்ஸு பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்தும் அவங்க தட்டி கழிச்சிட்டே போனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் காலங்கள் போக நாங்கள் வேறு இடத்துல ஸ்கேட்டர் ஆகிட்டோம். ஸோ வேறு இடங்களில் போய் ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த பொண்ணோட அண்ணனை நான் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார், என்னப்பா அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுப்பா, இப்போ தான் ஆச்சுப்பா. நாங்கள் ஏன்னா எத்தனை வயசு தெரியுங்களா, 50 வயசில் கல்யாணம் ஆச்சு, அது மலேசியாவில் ஆச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது கல்யாணமாக 50 வயசுக்கு மேலேன்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இதுக்கப்புறம் அவங்க என்ன குழந்தை பிறந்து என்ன ஆகுது. ஸோ முதல்ல வந்து காலத்தை பயிர் செய்யுங்கிறத வந்து எல்லோருமே எடுத்துக்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக. ஏன்னா வந்து ஆண்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் செட்டில் ஆகி தான் கல்யாணம் பண்ணுவேன், 35 வயசு ஆனால் தான் கல்யாணம் பண்ணுவேன், அதுவரை எனக்கு கார் வேணும், பங்களா வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிற ஆம்பளைங்களும் இருக்காங்க. தயவு செய்து அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி சென்டர்லாம் அதிகமானதுக்கு காரணம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாமதமான திருமணங்கள் எல்லாம் 32, 33, 34, 35 வயசில் வந்து திருமணம் பண்ணுறது வந்து ரொம்ப தவறான கல்ச்சர். பாருங்கள், அது மட்டும் போய் விசாரிங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்மெட்டில் என்ன தெரிய போகுது. சில பேர் வந்து ஃபார்மெட்டில் ஒழுங்காக எழுத தெரியாது தெரியுங்களா. சில பேர் வந்து ஏதோ ஒன்று எழுதி விடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த பேப்பருக்கும் நிழலுக்கும் நிஜத்துக்கும் வந்து இதே இருக்காது. ஸோ உடனே ஒரு வித்தின் ஒரு பேப்பரில் தூக்கி போட்டு போகிறவங்களாம் வந்து நிறைய பேர். ஸோ அதனால் வந்து முதல்ல வந்து போய் பேசுங்க. முதல்ல வந்து பேசி பார்த்துட்டு அது அவங்களுக்கு கரெக்டாக இருக்காங்களான்னு பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ வித்தின் ஒரு வேர்டு வந்து ஒரு கம்பெனி, ஏன்னா வந்து ஒரு பொண்ணை பார்க்குறவங்க வந்து பொண்ணு வந்து மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னா இப்போது முதல்லாம் என்ன பண்ணுவாங்க, வந்து பார்ப்பாங்க, அட்டி ஒரு 4 பேர் விசாரிச்சா பார்ப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஒரு பேப்பரில் இந்த கம்பெனிலாம் தேராத கம்பெனி போ அப்படின்னு சொல்லி. இப்போ யாருக்கு தான் நிரந்தர வேலை இருக்குது. எத்தனை பேர் 2 லட்சம் 1,50,000 லட்சம் வாங்கினாலும் அது இன்றைக்கி வந்து வீட்டில் சும்மா உட்காந்துருக்கிற ஆள்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பெண் பார்ப்பவர்களும் சரி மாப்பிள்ளை பார்க்கணும் சரி, முதல்ல வந்து உட்காந்து அழகாக வந்து இது வந்து கரெக்டான குடும்பமாக நம்ம பொண்ணு வாழ்ந்தால் வாழ முடியுமா, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன, அவங்க எந்த மாதிரி ஐடியாஸில் இருக்கான்னு முதல்ல ஐடியாஸ் தெரிஞ்சுக்கிட்டு பேசி பார்த்து கிளியர் பண்ண முடியாது. ரேண்டமாக வந்து 2 பேருமே செய்கிற தவறுனால் இதனால் வந்து முதிர் கன்னிகளாகவும் முதிர் கண்ணன்களாகவும் நிறைய பேர் வந்து கல்யாணமாக இருக்காங்க. இப்போ வந்து 42 வயசில் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கல்யாணம் ஆச்சு. என்னோட ஃப்ரெண்டி என்னோடய பழைய நண்பர் தான். ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 41 அவங்க லேடி. ஸோ அவங்களுக்கும் வந்து இப்போ தான் கல்யாணம் ஆச்சு. காரணம்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல். ஸோ அதனால் முதல்ல வந்து உடனடியாக வந்து காலத்தை பயிர் செய்யுங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன சும்மா தேவையில்லாத போட்டது இருக்கிறது. அதே மாதிரி வந்து பிரார்த்தனை. இன்றைக்கி வந்து பிரார்த்தனையோ நம்பிக்கையோ இல்லாமல் ஏதோ ஒரு கமர்ஷியலாக போயிட்டுருக்கீங்க. கமர்ஷியலாக போகாது. முதல்ல வந்து ஃபேமிலி வேல்யூஸ் கொடுங்க. ஃபேமிலி நல்லா இருக்காங்க, இப்போ இது பையன் நல்ல பையனான்னு பாருங்கள். ஸோ பொண்ணு நல்ல பொண்ணாக பாருங்கள். ஸோ அவங்க கல்ச்சருக்கும் நம்ம கல்ச்சருக்கும் ஒத்து போதான்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்து டிசைட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு பேப்பர் மேட்ரிமோனி சைட்டை வச்சுட்டு மட்டும் டிசைட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களிடத்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயண். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.